ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பிற்குரிய மகரம் ராசி நேயர்களே, இன்றைய பதிவிற்குள் நாம் விரிவாக செல்வதற்கு முன்னால் அந்த அறுபடை வீடு கொண்ட குமரக்கடவுளை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பலன்களை பார்க்க தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என எந்நாளும் காத்து நிற்கும் கதிர்வேலனே போற்றி. இனி உங்கள் வாழ்வில் நன்மைகள் மட்டுமே சூழட்டும், மங்களமான நிகழ்வுகள் மட்டுமே அரங்கேறட்டும். மகரம் ராசியினரின் தனித்துவமான குணநலன்கள். பொதுவாகவே நமது மகரம் ராசியில் பிறந்தவர்கள் யதார்த்தமானவர்கள் மற்றும் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். எத்தகைய இக்கட்டான சூழலிலும் உண்மைக்கு மாறான வழியில் சென்று ஆதாயம் தேட வேண்டும் என்று இவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். இவர்களது இயல்பிலேயே ஒரு சுறுசுறுப்பும் அதே வேளையில் சட்டென்று கோபமும் வரும் குணமும் கலந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் மற்றவர்களிடம் பழகும் விதம் மிகவும் அரியது. எதிரே இருப்பவர்கள் மிகப்பெரிய அறிஞரா அல்லது படிக்காதவரா, கோடீஸ்வரரா அல்லது எளியவரா என்று எந்தவிதமான பாகுபாடும் இவர்களிடம் இருக்காது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இன்றி அனைவரிடமும் சமமான அன்பையும் மரியாதையும் செலுத்துவார்கள். ஒரு தாயின் அரவணைப்பை போன்ற கனிவான உள்ளம் கொண்டவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். பிறரால் இது முடியாது என்று கைவிட்ட காரியங்களை கூட மிக சரியான திட்டமிடுதல் மற்றும் விடாமுயற்சியால் வெற்றிகரமாக முடித்து காட்டும் வல்லமை நமது மகரம் ராசியினருக்கு உண்டு. சுக்கிர பெயர்ச்சியும் கிரக நிலைகளும் தரும் மாற்றங்கள். இந்த வீடியோ பதிவானது முழுமையாக மகரம் ராசிகளுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சுக்கிர பகவானின் கிரகண மாற்றத்தினால் உங்களுக்கு ஏற்பட போகும் சாதகமான விளைவுகளை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் மற்றும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இணைவதால் கிடைக்கப் போகும் நன்மைகள். தொழில் வளர்ச்சி, குடும்ப அமைதி மற்றும் பொருளாதார நிலையில் உண்டாக போகும் அதிரடி மாற்றங்களை இங்கே விரிவாக காண்போம். ஜோதிட ரீதியாக மகரம் என்பது காலச்சக்கரத்தின் 10வது வீடாகும். இது ஒருவரது கௌரவம், அந்தஸ்து, சமூகத்தில் கிடைக்கும் பதவி மற்றும் பட்டங்களை குறிக்கும் இடமாகும். எனவே மகரம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சமூகத்தில் ஒரு மரியாதையான நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் தனது லட்சியங்களை எட்ட வேண்டும் என்பதையும் குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள். உழைப்பிற்கு அஞ்சாத குணம், சுயமரியாதை மற்றும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவர்களது பலம். மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நிகழும் சுக்கிர பெயர்ச்சி மகரம் ராசியினருக்கு மிகச்சிறந்த நற்பண்புகளை வாரி வழங்கப் போகிறது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் நீண்ட நாள் ஆசைகள் இப்போது நிறைவேறும். 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனுடன் இணைவதால் உங்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் தேடி வரும். ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகள், சொகுசு வாகனங்கள், கலை மற்றும் இசைத்துறையில் ஆர்வம் என உங்கள் ரசனை மேம்படும். தொழில், வேலை மற்றும் பொருளாதார மாற்றங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரனும் சனியும் பலமாக இருந்தால் இந்த 25 நாட்களில் நீங்கள் உன்னதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மார்ச் 4ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானின் சாரத்தில் சுக்கிரன் செல்வதால் நீங்கள் மனதிற்குள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். வேலைவாய்ப்பு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்ற உயர்தரமான வேலை அமையும். கடன் மற்றும் பகை. புதனின் பலவீனம் காரணமாக இதுவரை உங்களுக்கு இருந்த கடன் சுமை, எதிரிகள் தொல்லை மற்றும் உடல்நல உபாதைகள் முற்றிலும் நீங்கும். பதவி உயர்வு. நீங்கள் அரசு துறையில் இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் சரி, உங்கள் திறமைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரும். பூர்வீகம். பூர்வீக சொத்து சம்பந்தமான இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்வில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தம்பதியினருக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரும். திருமணம் தடைபட்டு இருந்த திருமண பேச்சுகள் சுபமாக முடியும். உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைவார். புத்திர பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இப்பெயர்ச்சி மங்கள செய்தியை தரும். உறவுகள். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்கள் உயர்வை பார்த்து மீண்டும் உங்களை தேடி வந்து உறவாடுவார்கள். நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம்.
உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சில வேலைகளில் தொடக்கத்தில் இருபடியாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். அரசாங்க ரீதியான காரியங்கள் தடையின்றி நடக்கும். திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். திருவோணம், கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழல் நிலவும். பிள்ளைகளின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும். மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை அப்படியே ஏற்காமல் அதில் உள்ள நன்மைகளை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. பணப்பரிமாற்றங்கள் கூடுதல் எச்சரிக்கை தேவை. புதிய நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அவிட்டம் 1 மற்றும் 2 பாதம். மாணவர்கள் கல்வியில் தீவிர கவனம் செலுத்துவது அவசியம். மன அழுத்தம் மற்றும் நிதி நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த காலமாகும். உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு சரியான நேரத்தில் வந்து சேரும். வெற்றிக்கான உந்துதல் மற்றும் வாழ்வியல் ஆலோசனை. எங்கள் வாழ்க்கையில் எப்போதுதான் நல்லது நடக்கும் என்று சலித்துக்கொள்ளும் அன்பர்களே, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இதுவரை நீங்கள் சோதனைகள் மட்டுமே சந்தித்திருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு சூழ்நிலைக்கு மட்டும் காரணமல்ல, சில சமயங்களில் உங்கள் தயக்கமும் ஒரு தடையாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, நாம் செய்வதை பற்றி தவறாக பேசுவார்களோ என்ற எண்ணம் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அடுத்தவர்களின் விமர்சனங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். உங்கள் பாதையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உலகம் உங்களை போற்றும். சிறப்பு ஆன்மீக பரிகாரம். உங்கள் வாழ்வில் நிலவும் தடைகள் அனைத்தும் நீங்கி மேன்மேலும் நன்மைகள் பெறுக இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடவும். உங்கள் மனக்குறைகளை அந்த தமிழ் கடவுளிடம் முறையிடுங்கள். இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் கவலைகள் அனைத்தும் காணல் நீராய் மறைந்துவிடும். தடை தாமதம் கஷ்டங்கள் மறைந்து வசந்த காலம் பிறக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வாழ்வின் இருள் நீங்கி ஒரு புதிய பிரகாசம் பரவப்போவதை இந்த வீடியோவின் மூலம் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சோதனைகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாத உங்களுக்கு இனி வரும் காலம் சாதனைகளின் காலமாக அமையப்போகிறது. தன்னம்பிக்கையோடும் அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் துணையோடும் உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். இந்த தகவல் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். மகரம் ராசியில் பிறந்த உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த நம்பிக்கையான செய்தியை ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். முக்கியமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது மேலான ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். அடுத்து ஒரு சிறப்பான ராசிபலன் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். மிக்க நன்றி. வணக்கம். ஓம் முருகா போற்றி.